குட் ஈவினிங். என்னோட நேம் வந்து சூர்யா. நான் அம்பே ஆர்ட்ஸ் காலேஜில் பிசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். இப்போ நான் எம்கியூ இன்ஸ்டியூட்டில் நான் பேசிக் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்திருக்கேன். குட்டிஎக்ஸ் தான் என்னோட ஃபைனல் ப்ராஜெக்ட்டு. இது வந்து நான் ஒரு எக்ஸை நான் பேசிக்காக வச்சு இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்தேன். குட்டிஎக்ஸோட என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டிஎக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து யூஸர் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம், போஸ்ட்டுக்கு அப்படியே லைக்கு, கமெண்ட் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த குட்டிஎக்ஸ் ஆப்பில். இது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா HTML, CSS, JavaScript, அப்புறம் பூட்ஸ்ட்ராப்லேருந்து நம்ம ஐகான் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஆப்புக்கு. இப்போ ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம டேட்டா ஃபுல்லாகவே நம்ம எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா ப்ரௌசரோட லோக்கல் ஸ்டோரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். JS ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக எல்லாத்துக்குமே நம்ம JS ஃபைல் நம்ம வச்சு தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். குட்டிஎக்ஸில் நம்ம ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸர் வந்து போஸ்ட் போடுற இமேஜ் வந்து வித் கேப்ஷனோட நமக்கு ஷோ ஆகும் நமக்கு ஹோம் பேஜில். அப்புறம் லைக் பண்ணிக்கலாம், அப்புறம் கமெண்ட் வந்து சைடில் நம்ம ஷோ ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ப்ரொஃபைல் பேஜில் பார்த்தீங்கன்னா யூஸர் போஸ்ட் பண்ண போஸ்ட் எல்லாமே நமக்கு அப்படியே ஷோ ஆகும். அப்புறம் யூஸர் நேமு, ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் வித் பயோ இன்க்ளூடு போஸ்ட் ஃபாலோவர்ஸ், அப்புறம் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபாலோயிங் கவுண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே பயோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம 3 டாட் பட்டன் வச்சு அதை கிளிக் பண்ண முடிச்சுல எடிட் பட்டன் இருக்கும். அதில் அப்படியே யூஸர் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் பயோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அப்படி லோக்கல் ஸ்டோரேஜ்லேயே நம்ம அப்படியே உடனே சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பண்ணிக்கலாம், அப்புறம் கமெண்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட்டில் நம்ம என்ன இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்னா போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கமெண்ட்டையும் கமெண்டோட கவுண்ட்டு நமக்கு அப்படியே ஷோ ஆகும். அப்புறம் போஸ்ட்டில் ஷேர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஷேர் ஃபீச்சர்ஸில் ஷேர் ஐக்கான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ண வச்சு நம்மளுக்கு அந்த போஸ்ட்டோட லிங்க் நம்மளுக்கு ஷோ ஆகும். அந்த லிங்க்கை நம்ம நியூ டேப்பில் போட வச்சுல அந்த அந்த போஸ்ட் அப்படியே நம்மளுக்கு அந்த டேப்பில் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதுதான் ஷேர் ஃபீச்சர்ஸ் நம்ம இருக்குது. ரெஸ்பான்ஸில் நம்ம இந்த குட்டிஎக்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். மீடியா குவரி யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஃபோனில், டேப்பில் அப்படி டிஃப்ரெண்ட்டான நம்ம இதில் பார்க்கும் வச்சுல எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பான்சிவாக இருக்கும். பூட்ஸ்ட்ராப் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன சேலஞ்ச் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஒன்லி லோக்கல் ஸ்டோரேஜில் மட்டுமே இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் அண்ட் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் ரெஸ்பான்ஸாக நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா குட்டிஎக்ஸில் நாங்கள் பேக் அண்ட் ஆட் பண்ணி இது டேட்டா பேஸ் எல்லாமே ஆட் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். இப்போ இமேஜ் வந்து நாங்கள் கம்ப்ரெஸ் பண்ணாத மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். இப்போ இருக்க ஆத்தென்டிகேஷன் வந்து கொஞ்சம் நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் வச்சு பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் இதாக இல்லை. அதனால நாங்கள் இப்போ ஃபியூச்சரில் நாங்கள் அதிகமாக கரெக்டாக பண்ணிடுவோம். நோட்டிஃபிகேஷன் மெசேஜுமே இப்போதைக்கு ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணதுனால அந்த அளவுக்கு இல்லை. அதனால நாங்கள் கரெக்டாக ஃபியூச்சரில் பண்ணிடுவோம். அதிகமே குட்டிஎக்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் நாங்கள் இதை கொஞ்சம் கன்ஃபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டிஎக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லி நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் இப்போ சொன்ன எல்லாமே நாங்கள் பெட்டராக இதோட நல்லா பேக் அண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் நல்லா பெர்ஃபெக்டாக இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம குட்டிஎக்ஸ் ப்ராஜெக்டோட டெமோவை பார்க்கலாம். இதுதான் நம்மளோட குட்டிஎக்ஸோட ரிஜிஸ்டர் பேஜ். இதில் தான் நீங்கள் முதல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் அப்படியே யூசர் நேம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணோன்னா ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம போஸ்ட் போடலாம். போஸ்ட் போடுறதுக்கு இங்கே குட்டி ட்ராப்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு நம்ம அப்படியே போஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். ஏதாச்சும் ஒரு போஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கேப்ஷன் வேணால் கூட நம்ம கேப்ஷன் போட்டுக்கலாம். அப்படியே இப்போ நீங்கள் ஷேர் கொடுத்தீங்கன்னா ஆட் மெசேஜ் நம்மளுக்கு போஸ்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு ஹோம் பேஜில் ஆட் ஆகிடும். அப்படியே எடிட் கொடுத்து கூட போஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ வேறு ஏதாச்சும் கூட போட்டுக்கலாம். போட்டு அப்டேட் பண்ணோன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல் வருதா, இங்கேயும் அப்டேட் ஆகிருக்கும். கேப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கா. இப்போ டெலிட் பண்ணால் கூட அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கமெண்ட் பண்ணலாம்.
கமெண்ட் நம்ம போஸ்ட்டை லோட் பண்ண மெசேஜில் வரும். கமெண்ட் வந்துருச்சா, இன்னொரு போஸ்ட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் கூட நம்ம போட்டாச்சு. இதுக்கு நம்ம அப்படியே லைக் பண்ணிட்டு இது கூட நம்ம எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். எல்லா போஸ்ட்டுமே அப்படி இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஷேர் கொடுத்தோன்னா கமெண்ட் ஷோ ஆயிரும். பார்த்தீங்களா, வந்துருச்சா? இதில் கூட டைமிங் கூட அப்படியே நமக்கு அப்படியே ஷோ ஆகும். இப்போ நம்ம அப்படியே நம்ம ப்ரொஃபைல் பேஜுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் நம்ம கூட ஷேர் கூட பண்ணிக்கலாம். லிங்க் அப்படியே நம்ம காப்பி பண்ணி நியூ டேபிள் நம்ம போட்டால் அந்த போஸ்ட் மட்டும் நம்மளுக்கு அப்படியே ஷோ ஆகுது. பார்த்தீங்களா, இதேமாதிரி நம்ம எல்லா போஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் அப்படியே வேறு யாரும் நம்ம அப்படியே ஷேர் பண்ணி அவங்க கூட இந்த போஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க நம்ம ஏதாச்சும் போஸ்ட் டெலிட் பண்ணால் கூட இதை கொடுத்து நம்ம அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். அலர்ட் மெசேஜ் வருது, அப்படியே ஓகே கொடுத்தனா டெலிட் ஆகும், கேன்சல் கொடுத்தா டெலிட் ஆகாது. ஓகே கொடுத்து நம்ம டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ப்ரொஃபைல் பேஜுக்கு போகலாம். ப்ரொஃபைல் பேஜ் பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணது அப்படிங்க இருக்குது. நம்ம இப்போ பயோ கூட வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு மாடல் பாக்ஸ் மாதிரி வரும். அது நம்ம நேம் கூட அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சாம்பிள் சும்மா ஆகாஷ் போட்டுருக்கேன். எம்டியூப் இன்ஃபோடெக் போட்டு நம்ம சேவ் பண்ணால் இந்த பாய் நமக்கு அப்படியே ஆட் ஆகிட்டு நேமும் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. இது அப்படியே எல்லாத்துக்குமே நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்படி லோக்கல் ஸ்டோரேஜில் கூட அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்ம இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். இப்போ இது கீழே இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஃபாலோயிங், இது மெசேஜ், இது நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு இதுக்கு எல்லாமே பேக் அண்ட் முதல் யூஸ் ஆகுது. அதனால் நம்ம இப்போ ஃப்யூச்சரில் இதை நம்ம பேக்அண்ட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இப்போதைக்கு என்னோடய ப்ராஜெக்டில் இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் இதை நல்லபடியாக பண்ணிடுவேன். இதை அவ்வளோதான். தேங்க்யூ.